வணக்கம். நான் உங்கள் சொன்னார். சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் யாருப்பா வெற்றி பெறுவாங்க, யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட போய் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிட வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி அப்படின்ற கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி அப்படின்னா சேலம் நாடாளுமன்ற தொகுதின்னு சொல்லலாம். சேலத்துக்கு இன்னும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா வந்து அது வந்து எடப்பாடி தான். ஸோ நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த ஊர் அப்படின்னா வந்து சேலம் மாவட்டத்துன்னு சொல்லலாம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி அப்படின்னு ஒரு பகுதின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சேலத்தின் மீதான எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கனால ஸோ இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களும் பார்த்தீங்கன்னா அதற்கு ஏற்றார் போலையும் நிறுத்திருக்காங்க. யார் யார் நிறுத்திருக்காங்க என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தரலாம். ஸோ ஏடிஎம்கே சார்பில் விக்னேஷ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ அடுத்து டிஎம்கே சார்பில் பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி அப்படின்றவங்க நிற்கிறாங்க. பிஎம்கே சார்பில் அண்ணாதுரை அப்படின்றவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கேவில் வந்து விக்னேஷ்னு ஒருத்தவங்க நின்றுங்கிறாங்களா. ஸோ என்னுடைய வயசு பார்த்தீங்கன்னா வந்து 31 நினைக்கிறேன். ஸோ இவங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நிறுத்தியிருக்காங்க. புது வேட்பாளரும் கூட, இளைஞரும் கூட. இவர் பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. அதேமாதிரி டிஎம்கே சார்பில் பார்த்தீங்கன்னா செல்வ கணபதி அப்படின்றவங்க நின்றுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்க. ஸோ இந்த சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகமான எண்ணிக்கையில் வந்து வன்னியர்கள் வந்து இருக்கிறதுனால ஸோ நம்ம அதற்கேற்றார் போல் தலைவர்களை நிறுத்தினால்தான் தான் நம்மளால் வந்து அந்த ஓட்டுக்களை வந்து சரியாக வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கே வந்து கரெக்டாக வந்து இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே யார் வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை வச்சு வந்து யார் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கன்க்ளூஷனுக்கு வந்து வரலாம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 1984 to 1991 வரைக்குமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 1996 பார்த்தீங்கன்னா தமாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 1998 சுயேட்சை வேட்பாளர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதேமாதிரி கடந்த 2004 பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பில் கேவி தங்கபால் அவர்கள் வந்து வெற்றி பெறாரு. 2019 நம்முடைய திமுக வேட்பாளர் RS பார்த்திபன் அவர்கள் வந்து வெற்றி பெறாரு. ஸோ 2019 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கிய எண்ணிக்கை நம்முடைய RS பார்த்திபன் அவர்கள் வாங்கிய ஓட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 6,06,302 ஓட்டுக்களை பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறாரு. இவருக்கு எகென்ஸ்டாக போட்டு ஏடிஎம்கே வேட்பாளர் 4,59,354 ஓட்டுக்களை வந்து வாங்குறாரு. ஸோ அவர் பேர் பார்த்தீங்கன்னா KRS சரவணன் நினைக்கிறேன். ஸோ இந்த சரவணன் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வந்து வராரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற இந்த ஒரு கோணத்தில் தான் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலவரப்படி இருக்குது. இதற்கு முந்தைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து நிறைய முறை வந்து வெற்றி பெற்றிருந்தாலுமே இப்போ வந்து எல்லாருமே வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து பிஜேபி கூட்டணி, அதாவது பாமக, ஏடிஎம்கே, டிஎம்கே. ஸோ இந்த 3 கட்சிகளுக்கு தான் இங்கே வந்து மிகப்பெரிய அளவிலான போட்டி வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சமூகத்தின் மக்கள், ஸோ வன்னிய சமூக மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி வந்து வன்னிய வேட்பாளர்கள் வந்து அங்கே நிற்கிறதுனால ஸோ இந்த ஓட்டு வந்து யார் பக்கம் வந்து சாயும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே வந்து எலும்ப ஆரம்பிச்சிருக்கு. இது தவிர நம்முடைய நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா கடந்த 2019 33,890 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அமமுக அதாவது தினகரன் கட்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 52,332 ஓட்டுக்களை பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அமமுக வந்து பிஜேபி கூட வந்து இருக்கிறனால அந்த ஓட்டுக்கள் வந்து அப்படியே வந்து பிஎம்கே வருமானு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதேமாதிரி நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா பெரும்பாலான தொகுதிகளில் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் வந்து ஒரு 30,000 ஓட்டாச்சும் வந்து வாங்கியிருக்காங்க. இப்படி பார்க்கும்போது இந்த தேர்தலில் அவங்களுடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ரிசல்ட்ஸை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரிய வரும். உங்களுக்கு யார் வெற்றி பெறுவாங்கன்னு தோணுது, நீங்கள் யார் வெற்றி பெறுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. தேங்க்யூ.